ஓம் ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. இப்படியும் சொல்வார்கள். ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமஸ்துதே. இது சாதாரணமாக ஒரு பிராட்டியாரை அம்பாளை தரிசிக்கும் போது நாம் எளிமையாக சொல்லுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த, நன்றாக தெரிந்து கொள், மிக மிக சக்தி வாய்ந்த எளிமையான மந்திரம். இப்பொழுது திருவாரூர் கொடவாசல் மார்க்கத்திலே மணக்கால் ஐயம்பேட்டை வைகுண்டவாச பெருமாளுக்கு பின்புறம் அமைந்து இருக்கின்ற வைஸ்வதேவம் என்கின்ற ஒரு வேத முறை, தான முறை, ஹோம முறை ஏற்பட்ட இடம் இந்த பூலோகத்தில். வைஸ்வதேவம் செய்கின்ற ஒரே இடம் இந்த பூலோகத்தில் ஒரு இடம் உண்டு என்றால் அது ராப்பட்டீஸ்வரம் என்கின்ற ஒரு அற்புதமான சிவாலயம். இங்கே தட்சிணாமூர்த்தி அப்படியே பிரம்மாண்டமான ஒரு பெரிய, நாம் சொல்லுவோமே, மனித ரூபத்திலே தெற்கு திசையிலே இதுபோல் எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. ஆனால் இந்த ஆலயத்திலே நீங்கள் எல்லாம் சொல்லப்பட வேண்டிய பெயர் அந்தர்புர நாயகி. உள்ளும் புறமும், அதாவது நமது உடல் உள்ளே, நமது மனதானது உள்ளே இருக்கிறது, வெளியில் நமது உடல் இருக்கிறது. இப்படி அம்பிகைக்கு உள்ளும் புறமும் இருந்து காத்து நம்மை ரட்சிக்கின்ற, நாம் நினைக்கின்றதை விட கோடி கோடி மடங்கு அந்தர்புர நாயகியை காலப்போக்கிலே அந்த புறநாயகி. அந்தர் என்றால் வடமொழியிலே உள்பக்கம், உள்ளும் வெளியும் இருக்கின்றதை ஒரு மத்திய பாகத்திலே இருந்து இந்த உலகத்தையே ஆண்டு வருகின்றாள். இங்கு திசைகள், ஒவ்வொரு திசைகளுக்கும் நடக்கும் பொழுது சந்தன காப்பீட்டு கொண்டாடுவதால் எப்பேற்பட்ட ஹோமங்கள் பாக்கி, யாகங்கள், இயக்கியங்கள், ஹோமங்கள் இவையெல்லாம் சரியாக நடைபெறவில்லை என்றாலும் எப்பேற்பட்ட புத்திர தோஷத்திற்கும் உடனடியாக அன்றே நிவர்த்தி தருகின்ற மங்கள குருவான, சந்தான குருவான, குழந்தை பாக்கிய குருவான, அதி உன்னதமான மேதாவிலாச குருவாக இப்படி பல கோடி விதமான சக்திகள், அகஸ்திய மகரிஷி முதல் சகல கோடி சித்தர்களும் தினமும் வந்து வழிபடுகின்ற இந்த கோவிலானது இன்று சிதிலம் அடைந்திருந்தாலும் புனர் உதாரணம், அதை கட்டுமான வேலையெல்லாம் நடந்து வருகின்றது. மிக விரைவிலே கும்பாபிஷேகம் நடப்பதற்காக பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து இறைவனை வேண்டி அந்த வேலையானது துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. காலத்தின் கட்டாயம் உங்களுக்கெல்லாம் இப்பொழுது தெரியும். எந்த நேரத்திலே, எந்த உலகத்திலே எப்படி என்ன நடக்கும் என்கின்ற கவலையும் பயமும் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் கவலைப்படாதீர்கள். இந்த அந்தர்புர நாயகி என்று ஒரு 11 தடவை அந்தர்புர நாயகியே போற்றி, அந்தர்புர நாயகியே நமோ நமகா, ஸ்ரீ அந்தப்புர நாயகியே நமோ நமகா என்று 21 முறை, 11 முறை, 108 முறை சொன்னால் பெண்களுக்கு சுற்றி ஒரு நல்ல பாதுகாப்பு வளையம் தெய்வமே அமைத்து கொடுக்கும். அந்த அம்பாளே காத்து நிற்பாள். 2வது, இது ஆண்களுக்கும் இல்லையா என்றால் உண்டு. நல்ல வைராக்கிய சிந்தனை கொடுக்கும். நடைபெறாத காரியமெல்லாம் தேங்கி அப்படியே கழிசடை என்று சொல்லுமே, நிற்கின்ற காரணம் நல் முறையிலே வழிப்படுத்தி சுத்திகரித்து நமது எண்ணம், சிந்தனை, செயல், அறிவு, ஞானம் இவைகளெல்லாம் ஒழுங்குபடுத்தி மேல் நோக்கி நம்மை கொண்டு வருவதற்கு வாத்தியார் சொன்ன காலத்திலிருந்து சில அடியார்கள் செய்து இன்னும் பல சொல்ல முடியாத, நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு இன்று உயர்ந்த நிலையில் இருப்பதற்கு காரணம் அந்த ராப்பட்டீஸ்வரம். பட்டி என்கின்ற தெய்வம் அந்த ஊரையே காத்து கொண்டிருக்கின்ற போது ஏன் நம்மை காப்பதற்கு தடை உண்டோ? கிடையாது. இப்படி அந்தர்புர நாயகி சேஷபுரீஸ்வரர். சேஷன் என்றால் இப்படி நாகத்திற்கு 108 விதமான பெயர்கள் கொண்டது. ஆதிசேஷன், சேஷபுரி, இப்படி நாம் சொல்லுகின்றோம். நாகாபரணம் என்று சொல்லுகின்றோமே, நாக தேவதைகள், கார்கோடகன், இப்படி சேஷன், இப்படி அப்பேற்பட்ட சேஷாத்திரி என்கின்ற பெயர்கள் உருவானது அந்த இடத்தில்தான்.
இப்படி விட்டு போன சேஷம் என்றால் நாம் செய்ய தவறிய சில தெய்வீக கடமைகளை செய்வதற்கு இங்கே சென்று ஒரு பிரார்த்தனை செய்து நிறையா செய்வதற்கு என்னை உற்சாகப்படுத்துங்கள் இறைவா, கடவுளே, நமச்சிவாயா அப்படின்னு வேண்டி நீங்கள் சென்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரை உங்களுடைய குடும்பத்திலே வம்ச விருத்திகள், குழந்தை பாக்கியம் இல்லாமல் உங்களுடைய பெண் குழந்தைகள் உங்களுடைய வீட்டிற்கு வந்திருக்கிற பொது மருமகள்கள் 4 வருஷம் ஆயிட்டு, 3 வருஷம் ஆயிட்டு, 7 வருஷம் ஆயிட்டு, கல்யாணம் ஆயிட்டு, இன்னும் குழந்தை பாக்கியம், எவ்வளோதோ வைத்தியம் பார்த்தோம், வைத்தியத்தை பண்ணோம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், ஆப்ரேஷன் என்னென்னமோ செஞ்சோம், ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை என்று தவித்து கொண்டு அலறுகின்ற எத்தனையோ மனவேதனையுடன் இருக்கின்ற மணமக்கள், கணவனும் மனைவியும் ஒன்றாக சேர்ந்து தட்சிணாமூர்த்திக்கு பெரிய மஞ்சள் வஸ்திரம் தாத்தி நிறைய செவந்தி பூ என்று சொல்வார்கள், சென்னையிலே சாமந்தி என்று சொல்வார்கள், அந்த பூமாலையை போட்டு நல்ல எலுமிச்சம்பழ சாதம் படைத்து அதுவும் குருவாரத்தில் செய்து நல்ல நெய்விளக்கு ஏற்றி இந்த ஆலயத்திற்கு அபிஷேகத்திற்கான ஏற்பாடெல்லாம் செய்து நீங்கள் வேண்டி வந்த 15 நாளுக்குள் கருத்தரிக்கும். இப்படி கரு உரு ஆகின்ற இடமே அந்தர்ப்புற நாயகி. உங்களுடைய உடம்பை சுத்தம் பண்ணுவார், சிந்தனையை சுத்தம் பண்ணுவார், செயலை சுத்தம் பண்ணுவார். தெளிவான மனதுடன் இருப்பதற்கு உதவுவதே சேஷபுரீஸ்வரர், அந்தர்ப்புற நாயகி, ராப்பட்டீஸ்வரம், மணக்கால் ஐயம்பேட்டை நம்ம சொல்கிறோம். அப்படியே ஸ்ரீவாஞ்சியம் போகிற வழியில் முதல்ல மணக்கால் ஐயம்பேட்டை அருகிலே இருக்கின்றது வைகுண்டவாச பெருமாள் வேலையானது, கும்பாபிஷேக திருப்பணி வேலை நடந்து கொண்டிருக்கிறது. விஷ்ணுபதி புண்ணிய கால ஸ்தலமாக நாம் கொண்டாடினோம். மீண்டும் அந்த கோவிலை பற்றி விரிவாக பார்ப்பதற்கு நீங்கள் எல்லாம் முன்னேறி வர வேண்டும். அதற்கான நீங்கள் பொருளுதவி செய்யும்போது உங்களது பெயரிலே அந்த புத்தகம், சிறு கையடக்க புத்தகத்தை வெளியிட்டு வித்யாதானம் செய்து இறைவனுடைய பெயரை, இப்போ ஒரு மனிதனை வாழ்க வாழ்க என்று ஓடுகிறோம் சொல்லுகிறோம், அது உண்டு. ஆனால் இறைவனை பற்றி அச்சடித்து கொடுக்கும்போது அந்த காலத்திலே நான் குறிப்பாக உதாரணத்தை சொல்கிறேன், நகரத்தார்கள் இப்படி செய்துதான் இன்று பல தலைமுறைகளாக சிறந்து விளங்குகிறார்கள். அவர்களுடைய வீடு, அவர்களுடைய கோவில் எல்லாம் கருங்கல் கட்டிடம். அப்படி நிலைத்த வாழ்க்கை ஊர் உலகம் புகழும் அளவிற்கு நகரத்தார், அதாவது எண்ணிலடங்காத தர்மங்களை செய்து திருவண்ணாமலையை கட்டிய கோட்டையூர் நகரத்தாரும் தேவக்கோட்டை நகரத்தாரும் செய்த தர்மங்களுக்கு நமது வாத்தியாரே சொல்லுவார், அது மலையை விட பெரிய அளவுக்கு தர்மம் பண்ணி இன்றைக்கி பல கோடி தலைமுறைகளுக்கு புண்ணியத்தையும் செய்து தனது கர்மாவையும் தீர்த்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்படி நாமும் சேர்ந்து கட்டிய கோவிலை அதை பராமரிப்பதும் நமது தார்மீக கடமையாகும். அந்தர்ப்புற நாயகி என்று சொல்லுங்கள். இன்றிலிருந்து ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். நேற்று குரு பகவான் வக்கரகதியிலிருந்து நேரடியாக வந்து விட்டார். வக்கரகதியில் இருந்த குரு பகவான் கொஞ்சம் படுத்திருக்கார். எல்லாரையும் கவலைப்படாதீங்க, வெற்றி கிடைக்கும், எதுவும் என்னுடைய இதெல்லாம் அனைத்து உடைய அருளாளா அருணாச்சலா.